பழனி தைப்பூச தேர் திருவிழாவில் தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும், தைப்பூசத்துல நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம், தைப்பூசத்தில் பிறந்த குழந்தையினுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும், தேரில் இருந்து பெறப்படக்கூடிய ஒரு வகை ஆற்றல் உங்களுடைய உள்ளத்திலையும் உடம்புலையும் செலுத்தப்படுகிறது. ஆதலால் வாழ்க்கையில் வெற்றி. முருகப்பெருமானுடைய அந்த திருவுருவ படம் இருக்கு இல்லையா, அதை சுத்தம் பண்ணிட்டு தன்னை தானே வருத்தி கொண்டு செயல்படுபவரை முருகனுக்கு உடனே பிடிக்கும். 365 நாட்களிலேயே சந்திரன் சூரியன் என்ற இரண்டே ஒளி கிரகங்கள் அதிக பலத்தோடு இருக்கக்கூடிய தைப்பூசத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை ஊர் குடி தேரில் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கற்கண்டு பொங்கலோ தயிர் சாதமோ முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். விரதம்னா என்ன? உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மட்டும்தான் விரதமா? கிடையாது. நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி இருப்பதுதான் விரதம். உதிச்சா தைப்பூசத்துல பிறக்கணும் அந்த குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாள் அந்த நாள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கோயிலுக்கு போய் வருஷையில் நின்று வழிபாடு பண்ணக்கூடிய ஆற்றலை நம்ம எல்லா நாளும் அனுபவிச்சாலும் வருடத்துக்கு ஒரு தடவை நமக்காக வரக்கூடிய அற்புதமான திருவிழா தான். முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை பயன்படுத்தலாம். அதுவும் குறிப்பா விருச்சி மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்கு. பழனி நடைபாத்தை சொல்லக்கூடியவர்கள் 48 நாள் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் 21 நாள் இருக்கலாம். ஒரு காலம் மட்டும் உணவை எடுத்துக்கலாம், அல்லது ஒரு காலம் மட்டும் உணவை எடுக்காமல் 2 வேளை உணவு எடுத்துக்கலாம். கூடுதலாக ராகு சனி போன்ற இணைவுகள் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் மேலும் சிறப்பாக இருப்பாங்க. அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தை மாதம் அப்படின்னாலே முருகர் பக்தர்களுக்கு கோலாகலமான மாதமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் வர இருக்குது. இந்த தைப்பூசத்தில் முருகருக்கு என்ன மாதிரியான விசேஷங்கள் இருக்குது, தைப்பூசத்துக்கான விசேஷங்கள் என்னென்ன, இந்த மாதத்தில் என்ன மாதிரியான விரத முறைகள் இருக்கணும். நிறைய பேர் நடைபாதையாக பழனிக்கு போவாங்க இல்லையா? ஸோ தைப்பூசத்தன்னைக்கு முருகரை வழிபாடு பண்ணும்பொழுது என்ன மாதிரியான அற்புதமான விஷயங்கள் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு நிகழ்த்துவார் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றலாம். திருவண்ணாமலை சாமுதிரிக லட்சண ஜோதிடர் ஆனந்த் ஆழ்வார் அவர்கள், ஆன்மீக இலக்கிய இளம் தென்றல் பாலு ஆனந்த் அவர்கள், ஜோதிட ஆச்சாரியா உருவே ரேவதி அவர்கள், கந்தனடிமை TM சௌந்தரராஜன் அவர்கள். முருகப்பெருமானுக்கு தேர் திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுது. இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன சார்? ஆலயங்களுக்கும் தெய்வத்துக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு நிறைய விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருக்கலாம். உதாரணமாக சிதம்பரத்தில் நம்மளுடைய நரம்புகளுக்கு தகுந்த மாதிரி தங்க ஓடுகள் வெய்யப்பட்டிருப்பதை கேட்டிருப்போம். பழனி தைப்பூச தேர் திருவிழாவில் நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த கார் ஃபெஸ்டிவல்னு சொல்லக்கூடிய ஜெயிச்சவன் ஜெயிக்க போகிறவன் நமக்கெல்லாம் வெற்றியவே கொடுப்பதற்காக வீதி உலா என்று சொல்லக்கூடிய அந்த தேரில் பவனி வருகிறான். இந்த தேருக்கும் நம்மளுடைய விரதத்துக்கும் குறிப்பாக தைப்பூசத்துக்கும் நிகழ்கால மனித வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற அந்த சிறப்பு பதிவில் மனித உடலுக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி காந்த சக்தி தேவை. இது விஞ்ஞானம். இப்போது தேர் இழுக்கும் பொழுது அந்த வடம் அகப்பட்டது இருக்கும். அந்த வடத்தை பிடித்து நீங்கள் இழுக்கும் பொழுது உங்களுடைய ஆற்றல் அந்த செலுத்தப்படுகிறது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஒரு தடவை முட்டுக்கட்டை போட்டால் பின்னாடி போய் டொங்குன்னு இடித்தோடனே நம்மளாம் போய் கீழே விழுந்துருவோம். அப்போ கூட முருகன் இல்லைங்கிறவன், வணங்காதவன், முருகன் செய்யாதவன் அல்லது பலன் கிடைக்காதவன் எல்லாம் அவனிடம் சரணடைகிறாங்களா? இது ஒரு பெரிய விஷயம். அடுத்ததாக அந்த காந்த சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, விஞ்ஞானம், அந்த தேரிலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு வகை ஆற்றல் உங்களுடைய உள்ளத்திலையும் உடம்புலையும் செலுத்தப்படுகிறது. ஆதலால் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நிகழ்வு. அதனால தான் ஊர் குடி தேரில் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கலாம் நிறைய பழமொழி சொல்லி வச்சாங்க. அந்த மாதிரி தேர் திருவிழாவில் கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னா இயக்கு விசை இயங்கு விசைன்னு சொல்லுது. சில விஷயங்களை ஆன்மீகத்தை சம்பந்தம் சொல்லும் பொழுது அறிவியலை தொடர்பு படுத்த வேண்டிய கால கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இயக்கு விசை நாம் அவனை இயக்குறோம், பிடித்து இழுக்கிறோம், அரோகரா சொல்கிறோம் இல்லையா, அந்த தேருக்கு முறையான பூஜைகள் பண்ணுறோம். இயங்கு விசைங்கிறது நம்மளுக்கு இப்படிலாம் வாழ்க்கையில் தைரியம் வேண்டும், வெற்றி வேண்டும், வாங்கின காசை கொடுத்துடணும் இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கை எண்ணங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஆற்றல். இதில் கோயிலுக்கு போய் வருஷையில் நின்று வழிபாடு பண்ணக்கூடிய ஆற்றலை நம்ம எல்லா நாளையும் அனுபவித்தாலும் வருடத்துக்கு ஒரு தடவை நமக்காக வரக்கூடிய அற்புதமான திருவிழா தான் இந்த தேர் திருவிழா. அது அடுத்ததாக இயலவில்லை, முடியவில்லை, என் வாழ்க்கையில் வெற்றி பெறவில்லை,
திருப்பவே முடியலங்க, மிகப்பெரிய கஷ்டம்னு சொல்கிறதெல்லாம் திருப்பக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த தேர் திருவிழா. எவ்வாறாகன்னா, தேரை திருப்புதற்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா முட்டுக்கட்டை போடுறப்போ நின்ற தேரை எல்லோரும் ஒன்று கூடி இழுக்கக்கூடிய தன்மையில் படிப்படியாக அந்த கட்டையை பக்குவமாக போட்டு, அதான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அந்த கட்டைங்கிறது தான் கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை தாண்டி நமக்கு வரத்தை வழங்கக்கூடிய ஆற்றலை முருகப்பெருமான் கொடுக்குறான். அதுவும் பூச நட்சத்திரத்தில். இதில் செவி வழி செய்தியா அல்லது ஆதாரமா அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். குரு கூண்ட நட்சத்திரம் கேள்விப்பட்டிருப்போம். குரு பிறந்த நட்சத்திரங்கிறது பூஷம், இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே போல் சந்திரன் அன்னைக்கு வரக்கூடியது குரு சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் தைப்பூசத்தில் தேர் திருவிழா ரொம்ப முக்கியம். மூணாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னையே சொன்ன மாதிரி சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்போது ஒரு வாழ்க்கையில் நிறைய கிரகங்கள் நிறைய நல்ல செயல்களையும் அல்லது சில சர்ப்ப கிரகத்தில் பீடிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதெல்லாம் முறியடித்து என் கந்த கடவுளை சரணாகதி அடையும் பொழுது உங்கள் ஜாதகம் பொய்க்கும் சார். தைப்பூச தேர் திருவிழாவில் கலந்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இனிமேல் கண்டச்சாரங்க அல்லது எனக்கு இந்த மாதிரி சர்ப்ப கிரகத்தில் கால சர்ப்ப தோஷம் நிவர்த்தி பெறும், கலத்திர தோஷம் நிவர்த்தி பெறும், மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி பெறும். எங்கே? தைப்பூச திருநாள். அதான் குருவும் சனியும். இவனை குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. குரு சனி சேர்ந்தா ஒன்றோட ஒன்றை தொடர்பு படுத்த கால அவகாசம் இல்லாதனால இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் தீமை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் தைப்பூச நன்னாளில் தேர் திருவிழாவை வணங்குவது, தேர் திருவிழாவில் கலந்துக்கிறது, தேர்வை வடம்பிடித்து இருப்பது, கந்தனுடைய பாதத்தில் தன்னை அறியாமல் சரணடையுது. அப்படி சரணடைந்தால் வாழ்க்கையில் ஜாதகம் பொய்த்து வாழ்க்கையில் வெற்றி பண்ணக்கூடியது. இதுவும் கடந்து போகும். இல்லை, என் அப்பன் கந்தனை அனுகிரகத்தினால் அவனை சரணாகதி அடைந்தால் இந்த வாழ்க்கையும் வெற்றி பெறும் என்கிற அற்புதமான திருவிழா தான் தைப்பூசத்தில் வரக்கூடிய தேர் திருவிழா. தைப்பூச வழிபாடு அப்படின்னு பண்ணும்பொழுது எல்லாருனாலையும் கோயிலுக்கு போக முடியாது இல்லைங்களா? அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்கு வீட்டிலேயே எப்படி எளிமையாக வழிபாடு கடைபிடிக்கலாம் சார்? தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமானுடைய படம் வச்சுருப்பீங்க வீட்டில். அது வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய படமாக இருந்தால் இன்னும் சிறப்பு. இல்லைங்க எங்கள் வீட்டில் தனித்த நிலையில் தான் முருகன் இருக்கிறார் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க நான் வேல் வச்சுருக்கிறோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. விக்கிரகம் தாங்க இருக்கே அப்படின்னாலும் சிறப்பு. இல்லை நாங்கள் கலசம் வச்சு வழிபடுறோம் அப்படின்னு சொன்னாலும் எந்த வகையில் இருந்தாலும் முருகப்பெருமான் இருந்தால் போதும் இல்லையா? இல்லைங்க படமே இல்லை மனசில் தான் இருக்கிறாருன்னா இன்னும் சிறப்பு தான் அது. அப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த திருவுருவ படம் இருக்கு இல்லையா, அதை சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு அன்றைக்கி வேல் விக்கிரகம் வைத்திருக்கிறவங்க பால் அபிஷேகம் முதலிய அபிஷேகங்களை செஞ்சு வழிபடலாம். அதே மாதிரி நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலும் தேனும் கலந்து வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கற்கண்டு பொங்கலோ தயிர் சாதமோ முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மலர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை பயன்படுத்தலாம். அதுவும் குறிப்பாக விருச்சி மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்குங்க. சங்க இலக்கியத்தில் விருச்சி கேட்டல் அப்படின்ற ஒரு சம்பிரதாயமே இருக்குது. அது என்ன அப்படின்னா உத்தரவு கேட்குற மாதிரி, நான் இந்த செயலுக்கு போகிறேன், இது நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கேட்குறதுக்கு பேர் தான் விருச்சி கேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவன் தலைவியினுடைய வரவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது அகச்சூழலுக்கும் புறச்சூழலுக்கும் கூட பொருந்தும். அது மாதிரியாக இருக்கக்கூடிய மலர் தான் விருச்சி மலர் நமக்கு இப்போ கிடைக்குது. விருச்சி மலர் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ தானா இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தோம் அப்படின்னு கூட பதிவில் நீங்கள் சொல்கிறவங்களும் இருப்பீங்க. அந்த விருச்சி மலர் கொண்டு வழிபாடு செய்யலாம். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை அன்று பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மலர்கள் தூப தீப ஆராதனையோடு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு, இல்லைங்க நான் விரதத்தில் இருக்கிறேன், அப்போ அந்த பழத்தையும் பாழையும் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா கொடுக்கலாம். உங்களுடைய குடும்பத்தினருக்கே கூட கொடுக்கலாம். அன்று மாலை நேரத்தில் கண்டிப்பாக முருகனை போய் பாருங்கள். இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. அப்படி இருக்கிறப்ப விடுமுறை நாள் தான். கண்டிப்பாக தைப்பூசத்தன்னைக்கு முருகனை போய் பார்க்கலாம். அப்படியும் இயலாதவர்கள் காலை மாலை இருவேளையிலுமே நீராடி முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காட்டி அன்று மனதார முருகனை வழிபட்டாலே போதும். எல்லாருக்குமே அள்ளி கொடுப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முருகப்பெருமான் எல்லா விதமான நலங்களையும் அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார். தைப்பூச விரதத்திலோ அல்லது வழிபாட்டிலோ இன்னும் ஒரு விஷயத்தை குறிப்பாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இயலாதவர்களுக்கு உதவுதல், அன்னம் கொடுத்தல். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிற மாதிரி
படமாடும் கோயில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பருக்கு அது ஆகா, நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியில் படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம தெய்வ மனுஷ ரூபேன அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு அன்னதானமோ உங்களால் முடிந்த தானங்கள் என்று செய்யும் போது உங்களுடைய வேண்டுதல் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளாக கண்டிப்பாக நிறைவேறுங்க. விரதம் அப்படின்னு வரும்பொழுது தைப்பூச விரதத்தை அனைவருமே வந்து எப்படி கடைபிடிக்க வேண்டும்? தைப்பூசத்தில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். வாரத்தில் 6 நாள் வேலை செய்கிற நமக்கே ஒரு நாள் லீவு தேவைப்படுது இல்லையா? நம்முடைய ஓய்வுக்காக, நம்மளை புத்துணர்ச்சி பண்ணிக்கொள்வதற்காக ஒரு நாள் அவகாசம் தேவைப்படுது. அப்போ நம்ம உடலினுடைய உள்ளுறுப்புகள் 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருந்தால் அதற்கான ஓய்வை கொடுக்கணும் இல்லையா? அப்போ நம்முடைய உள்ளுறுப்புகள் புத்துணர்ச்சி ஆவதற்காக நம்ம ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். அதை இறைவனுடைய பெயரால் சொல்லும் பொழுது அனைவரும் பக்தி சிரத்தையோடு செய்வார்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. இன்னொன்று, நம்முடைய ஆத்மாத்மமான வேண்டுதலுக்கு நம்ம என்ன பரிகாரம் செய்தாலும் அதைவிட விரதம் என்பது நம்மை நாமே வருத்தி கொண்டு செய்வது. முருகப்பெருமான் ரொம்ப வேகமானவர், கோபமானவர் இல்லையா? அப்போ அவருக்கு தன்னைத்தானே வருத்தி கொண்டு செய்யக்கூடிய செயல் ரொம்ப பிடிக்கும். விநாயகர் ஞானப்பழத்தை அம்மா அப்பாவை சுற்றி வாங்கிட்டார். அவர் என்ன பண்ணார்? தன்னைத்தானே வருத்தி கொண்டு உலகத்தையே சுற்றி வந்தார். அதை போல தன்னைத்தானே வருத்தி கொண்டு செயல்படுபவரும் முருகனுக்கு உடனே பிடிக்கும். அதனால் உங்களை நீங்கள் வருத்தி கொண்டு அந்த விரதத்தை எடுக்கணும். விரதம்னா என்ன? உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மட்டும்தான் விரதமா? கிடையாது. நம்முடைய 5 புலன்களையும் அடக்கி இருப்பது தான் விரதம். ஏன் அதில் முதலாக உணவை மட்டும் சொல்கிறோம்? உணவில் காரசாரம் சொல்லி அறுசுவைகளையும் உண்ணும் பொழுது நம்முடைய உணர்வுகள் மேலோங்கும். அதில் கோபம், காமம், எல்லா உணர்வுகளுமே மேலோங்கும். அப்போ அந்த உணவை குறைக்கும் பொழுது எல்லாமே குறையும், நம்முடைய உணர்வுகளும் கட்டுக்குள் வரும். அதனால தான் பிரதானமாக உணவை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக உண்ணாவிரத முறை அப்படிங்கிறத சொன்னோம். அப்போ இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னா, தைப்பூசத்திற்காக நம்ம மாலை போட்டு 48 நாட்கள் விரதம் இருந்து பழனி நடைபாத்தை சொல்லக்கூடியவர்கள் 48 நாள் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் 21 நாள் இருக்கலாம். அதாவது ஒரு காலம் மட்டும் உணவை எடுத்துக்கலாம், அல்லது ஒரு காலம் மட்டும் உணவை எடுக்காமல் 2 வேளை உணவு எடுத்துக்கலாம். எல்லாமே உடல் சௌகரியத்தை பொறுத்தது. இதையெல்லாம் தாண்டி இறுதியாக தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நாள் முழு நேர உபவாசம் தாராளமாக இருக்கலாம். அது ரொம்ப மிக மிக சிறப்பானது. என்னால் எதுவுமே முடியலை அப்படின்னா தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நாள் கடுமையான விரதம் எதுவுமே எடுத்துக்காமல் இருக்கலாம். அல்லது உடல்நல பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க பழங்கள், பால் அந்த மாதிரி உணவுகளை எடுத்துகிட்டு கூட உபவாசம் இருக்கலாம். உபவாசம் இருந்தால் மட்டும் பத்தாது. அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய நாமங்களை, அவருடைய சரவணபவ மந்திரமோ அல்லது பிரணாவ மந்திரம் ஓம்ங்கிற நாமத்தையோ நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா முருகப்பெருமான் பாடல், அவருடைய பாடலை கேட்டால் ஓடோடி வருவார். அவை பாட்டி கேட்ட என்னை பற்றி பாடு அப்படின்னார். அருணகிரிநாதத்தை போய் திருப்புகழ் பாடு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவரே வார்த்தை எடுத்து கொடுத்து பாடு பாடுன்னு சொன்னார். அப்போ பாடலை கேட்க ஏங்கிக் கொண்டிருப்பவர் யார்? நீங்கள் பாடினாலும் முருகா அரகரோ அப்படின்னு சொன்னாலும் அங்கே ஓடி வந்து நிற்பார். உனக்கு என்ன வேணும்னு வந்து நிற்பார். அப்போது விரதம் இருப்பதோடு முருகனுடைய திருநாமங்களை உச்சரித்து அந்த நாள் முழுவதும் யார் மீதும் கோபப்படாமல் அன்பு செலுத்தி எந்த தீய சிந்தனைகளையும் சிந்திக்காமல் முருகனை சரணாகதி நிலை அடைந்தால் உங்கள் வாழ்க்கையில் நாம் குப்பையில் இருப்பவர்களையும் கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கக்கூடியவர் நம்முடைய முருகப்பெருமான். அதனால தான் பழனியில் ஆண்டிக்கோலத்தில் இருப்பவனையும் நான் அரசனாக்குவேங்கிற மறைமுக சூட்சுமத்தையும் அங்கே சொல்கிறாரு. தைப்பூசம் அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அந்த நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் சார்? தைப்பூசத்தில் பிறந்த குழந்தையினுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தைப்பூசம் வேல் தோன்றிய நாள். அன்னைக்கு ஒரு குழந்தை தோன்றினா அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்? ஞானமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் முதல்ல எடுத்துக்கணும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்ற 3 சக்தியும் உள்ளடங்கிய குழந்தையாகத்தான் அது கண்டிப்பாக இருக்கும். இதை ஜோதிட ரீதியாக சில விஷயங்களை நம்ம விளக்க முடியும். அன்னைக்கு காலபுருஷ தத்துவத்தின் முதலிடமாக மேஷமும், தாய் ஸ்தானமாக சொல்லக்கூடியது 4ஆம் பாவகம். அப்போ தாய் கிரகம்னு சொல்லக்கூடியது சந்திரன். இது 2ம் ஒன்றிணையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அன்றைய தினம் மட்டும்தான் நடக்கும். அதுலேயும் சந்திரன் ஆட்சியாக மாத்திரம் இல்லாமல் பௌர்ணமி சந்திரனாக முழு ஒளியோடு இருக்கக்கூடிய தன்மை இந்த தைப்பூசத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் பாவகாதிபதியா என்று சொல்லக்கூடிய சனி கர்ம காரகன். ஒருத்தர் பூமியில் ஜனனம் பண்ணுறாருனாவே கர்மா இருந்தால் தானே பண்ணுவார். அப்போ அந்த கர்மகாரகனுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான தினமாக அன்றைய தினம் அமைக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் 10ஆம் இடம் என்பது திக்பலத்திற்கு சூரியனுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம். 4ஆம் இடம் என்பது சந்திரனுக்கு திக்பலமாக சொல்லக்கூடிய இடம். ஆகவே சந்திரனும் சூரியனும் பலமாக இருக்கக்கூடிய அற்புதமான தினம் தைப்பூச தினம்.
365 நாட்களிலேயே சந்திரன் சூரியன் என்ற 2 ஒளி கிரகங்கள் அதிக பலத்தோடு இருக்கக்கூடிய தைப்பூசத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை மேன்மையான பலன்களைத்தான் அடையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. என்னன்னா அந்த பௌர்ணமி பங்கமில்லாத பௌர்ணமியாக இருக்க வேண்டும். கூடுதலாக ராகு சனி போன்ற இணைவுகள் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் மேலும் சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு ஔவையார் சொன்னது மாதிரி உலகமெல்லாம் சுத்தக்கூடிய தன்மை அந்த நாளில் பிறந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக உண்டு. முருகப்பெருமான் மயிலேறி வந்த மாதிரி சந்தான புஷ்ப பரிமள கங்கணி முக சரண யுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக சத்யப்பிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கடகபோல திரியம்பக விநாயகர் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாபமயிலே. ஒரு நொடியில உலகத்தை சுத்தி வந்த மயில் வாகனத்தை வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் தோன்றிய தினமாக இருக்கிறதுனால அன்றைய தினம் பிறக்கக்கூடிய குழந்தைங்க மிகப்பெரிய மேன்மை அடைவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே சமயம் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நன்மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியானால் குறிப்பறிய மாட்டாதோனே நன்மரம். அப்போ ஞானமாகவும் அறிவாகவும் ஒரு குழந்தை பிறக்கணும். ஏன்னா செல்வங்கிறது எப்பனாலும் வருங்க, பிறக்கும் போது ஞானத்தோட பிறக்கணும். திருக்குறள்ல நிறைய பரிமேலர்கள் உட்பட நிறைய பேர் அதுக்கு விளக்க ஒரு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ஜோதிட ரீதியாக பல திருக்குறள்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாருங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. உதிச்சா தைப்பூசத்தில் பிறக்கணும் அந்த குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாள் அந்த நாள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஒரு இடத்துல நமக்கு மரியாதை இருக்கணும், அப்போ தான் நம்ம அங்கே போகணும் இல்லையா, அங்கே தோன்றணும். இல்லைன்னா அங்கே போகாமல் இருக்கிறது தான் நமக்கு மரியாதை. அப்போ இந்த பூமியில் ஜனனம் செய்யக்கூடிய குழந்தைகள் நல்ல நாட்களில், குறிப்பாக இது போன்ற தைப்பூச நாட்களில் பிறக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுப்பனை அப்படிங்கிறத இதன் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.